ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பால் கவுன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் அண்ட் எவ்வளோ நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து கிளாத் எல்லாம் காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நம்ம என்னென்ன வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒயிட் கலர் லைனிங் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து உள்ள ஸ்கின்ல டச் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம ஒயிட் வந்து கொடுக்கறது பெட்டர். நிறைய கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஒயிட் வந்து யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் இதுவும் வந்து உங்களுக்கு நல்லா இந்த பஃப்னு கொடுக்கறதுக்காக இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல் வந்து நம்ம ஒயிட்டில் வாங்கியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு இது கலர்ஸ்லேயும் கிடைக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாட்டின் மெட்டீரியல். இது வந்து நமக்கு ஃப்ளவர் செய்கிறதுக்காக நம்மளுக்கு இது வந்து யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் ஃப்ளவர் வைக்கிறோம், இல்லை ஹேர் பேண்டுக்கோ இல்லை இதுக்கோ ஒரு நம்மளுக்கு வந்து ஃப்ளவர்ஸ் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு சாட்டின் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து இதில் சாட்டின் மெட்டீரியல் வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம வந்து ஃப்ளவர் வந்து எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இது வந்து வாங்கிக்கலாம். நிறைய செய்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு மீடியம், அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சைஸை பொறுத்து நம்மளுக்கு மெட்டீரியல் வந்து தேவைப்படும். அதனால் நான் இது வந்து ஒரு 1/2 மீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சில்க் மெட்டீரியல் மாதிரி. சாட்டினே வந்து வாங்கியிருக்கலாம். நம்ம சாட்டினே கூட இது யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்து கலர் ஷேடு வந்து கிடைக்கிறத பொறுத்து. ஸோ எனக்கு இந்த ஷேடில் தான் இதுக்கு வந்து கிடச்சிது. அதனால இது லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் இது ஃப்ளவருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூக்கு வந்து இந்த கலர் வாங்கிட்டு அண்ட் நெட்டு என்ன கலரோ அதே கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் இந்த சில்க் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து ஒரு 2 மீட்டர்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட் மெட்டீரியல். இதுதான் நம்மளுக்கு வந்து ஃபேப்ரிக், மெயின் ஃபேப்ரிக்கு. இதை தான் நம்ம வந்து வெளியில் வந்து கொடுப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 6 மீட்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளோ வந்து தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கவுன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இவ்வளோ துணி வந்து தேவைப்படும். ஏன்னா அது நல்லாவே உங்களுக்கு வந்து பஃப்னு வரும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ராவாக என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்டு மெயினாக நம்மளுக்கு வந்து ஜிப்பு வந்து தேவைப்படும். இதுவும் வந்து நம்மளுக்கு மெட்டீரியல் வாங்கும்போது இது நம்ம வந்து மறக்காமல் நம்ம மேலே பாடிஸ்க்கு வந்து என்ன கலர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த ஜிப்பு வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாட்டின் ரிப்பன். இது வந்து எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம பின்னாடி நாட் வந்து வைக்கிறோம் இல்லையா கட்டுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் இதிலையே கூட நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் கூட பண்ணலாம். அது நமக்கு வந்து இதில் ஃப்ளவர் வேணும் அப்படின்னாலும் நம்ம இதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாட்டின் மெட்டீரியல் வாங்கியிருக்கோம் இல்லையா கிளாத்து, அதில் கூட பண்ணிக்கலாம். மெயினாக இது நான் வந்து பின்னாடி வந்து நம்ம ரோப் கட்டுறதுக்காக நான் இது வந்து வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்டு. இதுவும் வந்து உங்களுக்கு நான் இது கூட அட்டாச் பண்ணிடு பிளெயினாக வாங்கியிருக்கேன். அண்ட் இது கூட வந்து நம்ம ஒரு பெரிய ஃப்ளவர் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ரெடி பண்ணி இதில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீடு, பிளாக் கலர் பீடு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃப்ளவருக்காக. ஸோ சாட்டின் மெட்டீரியலில் வந்து நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து அது கூட வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பஞ்சிங் பீட்ஸ் வந்து பஞ்ச் பண்ணுற மிஷினை பற்றி. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸ் தான் ஃப்ளவருக்கு வந்து இதில் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது வாங்கியிருக்கோம். நம்ம பீட்ஸ் பஞ்ச் பண்ணுற மிஷின் வாங்கினதுமே பார்த்திங்கன்னா இந்த ஃப்ராக்குக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு இப்போ சாம்பிள் நான் வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கீழே இது வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்கர்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சிம்பிளாக நம்ம வந்து பண்ணினது. ஸோ இந்த மாதிரி 3 சர்க்கிள்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அந்த பாலை வந்து இதில் பஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் கூட நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம பாடி போர்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காகவும், இதெல்லாம் வந்து கீழே வந்து நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 2 டைப் வந்து நான் ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து நான் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இதுவும் அர்ஜென்ட் ஒர்க் தான். ஸோ நான் உங்களுக்கு முடிஞ்சதுன்னா வந்து உங்களுக்கு கிளியராக வீடியோஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ரெடி பண்ணி காட்டுறேன். அப்படி இல்லைன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாமல் என் வீடியோஸை வந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.